கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக அரசியல் களத்தில் பல புதுமைகள் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன. முதல் முறையாக ஒரு முழுமையாக பெரும்பான்மை இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு வந்திருக்கிறது. அது சமீப காலங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அரசு 2006 2011 காலகட்டத்தில். அதற்கு பிறகு மீண்டும் அந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கிறது. ஒற்றை கட்சிக்கென்று முழுமையாக பெரும்பான்மை இல்லாது இருக்கு. இப்ப பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால தவேகாவுக்கு பலருடைய ஆதரவு தேவைப்பட்டது. அது காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 5 கட்சிகளிடமிருந்து வந்தது. கூடவே வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த பொழுது அதிமுகவிலிருந்து பாதி பேர், பாதிக்கு சற்று அதிகம், அவர்கள் வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். ஸோ அதுலேயே இப்போ ஒரு அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தை பிரயோகிக்கலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குழு அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அதுல ஒரு சேர்ன். அந்த வாக்கெடுப்பு எப்படி நடந்ததுன்னா 25-22 பிரிஞ்சிருந்தது. 22 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 பேர் தவேகாவுக்கு எதிராக வாக்களித்திருந்தனர். எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் போன்றோர் தலைமையிலான 25 பேர் அவர்கள் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். அந்த 25 பேரிலிருந்து ஒரு 5 பேர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு வந்து, ஐயா நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்க மீது இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை எங்க மீது அப்ளை பண்ணி எங்களை தூக்கிறாதீங்க கட்சியிலேருந்தும் எம்எல்ஏ பதவியிலேருந்தும் என்று சொல்லி இருப்பதாக தகவல். தொலைக்காட்சியெல்லாம் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. புதிதாக இன்னைக்கு என்ன நடந்திருக்கின்றால், 3 பேர், இந்த எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான அந்த 25 பேர்ல ஒரு 5 பேர் ஏற்கனவே போயிட்டாங்க. இன்னொரு 3 பேர், அவங்க மதுராந்தகத்திலிருந்து மரகதம் குமரவேல், தாராபுரத்திலிருந்து சத்யபாமா, பெருந்துறையிலிருந்து ஜெயக்குமார், இந்த 3 பேரும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். செய்துட்டு இது சீக்வன்ஸ் உடனடியாக நடந்தது. நேராக கைப்பட எழுதிய கடிதத்தை அவங்க கொண்டு போய் அவைத்தலைவர் JCD பிரபாகர்கிட்ட கொடுத்து அவர் அதை வாங்கிக்கிட்டார். சாப்பா குத்தினார்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க ரிசைன்ட், அக்செப்டட் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. முடிந்த உடனேயே அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி நேராக போய் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தவேகாவில் இணைந்து விட்டார்கள். இப்போ அவங்க தலைமைச் செயலகத்தில் உட்காந்துருக்காங்க. விஜய் ஏதாவது டைம் கொடுப்பாரா, அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ இதோடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த 3 பேர் ராஜினாமா செய்தது, கூடவே திருச்சி கிழக்கு, இந்த 3+1 4 தொகுதிகளுக்கும் மறுதேர்தல் நடக்கும். இந்த 3 பேரும் மீண்டும் அவங்க தவேகாவிலே சேர்ந்ததுனால தவேகா இவர்களை அதே இடத்தில் தவேகா சிம்பலை நிற்க வைத்தால் ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. என்னுடைய கருத்தும் கூட அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். ஒரு சின்ன மாற்றம் என்ன நடக்கும்னா, ஆல்மோஸ்ட் ஹெட் டு ஹெட் ஃபைட் நடக்கும். அதிமுகவும் ஒருத்தரை நிறுத்துவாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாக ஓட்டு விழாது. திமுக தான் மெயின் பிரதான எதிர்கட்சியாக சீட்டு வாங்க போகுது. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஃபைட். தவேகா நிறைய வாக்குகள் அதிமுகவிலிருந்து பிரிந்து தவேகாவுக்கும் போகும், திமுகவுக்கும் போகும். இதை தவிர பாரதிய ஜனதா தனியாக ஆட்களை நிறுத்துவார்கள்ங்கிறது என்னுடைய கெஸ் ஒன்று. நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்தாலும் நிறுத்த போறாங்கிறது ஒன்று. மற்றவங்க யாரும் பெரிய அளவுக்கு இந்த இடைத்தேர்தலில் பங்கெடுக்க மாட்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தவேகா நம்பர் 1, திமுக 2, அதிமுக நிறுத்தி ஆகணும், மான பிரச்சனை 3, பாரதிய ஜனதா 4, அல்லது பாரதிய ஜனதா நாங்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை பின்வாங்குகிறோம்னு சொல்லலாம். அது கூடாது. இருந்தாலும் நம்ம அவர்கள் இருந்தா போட்டி அட்லீஸ்ட் பாரதிய ஜனதாவுக்கு நல்லது. 4, நாம் தமிழர் 5 பேர் நிற்க போகிறாங்க. 5 பேர் நிற்கிறாங்கன்னா நம்முடைய முதல் கட்ட ஒரு யூகம் என்னன்னா, நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகம் ஜெயித்திரும். இந்த 4 இடத்தை அவர்கள் பெற்றுவிட்டால் அவர்களிடமே 107+4 111 வந்துடும் இடம். அப்படியே அது மெஜாரிட்டி கிடையாது, தனிப்பெரும்பான்மை கிடையாது. ஆனால் இந்த 111ஓட உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் 2, IUML 2, காங்கிரஸ் 5 அப்படின்னு பார்த்தா 11, 13, 15, 20, 120 இடங்கள் நேரடியாகவே வந்துடும். இதை தவிர இன்னொரு 4 இடம் கம்யூனிஸ்டுகளிடமிருந்து சப்போர்ட் வெளியிலிருந்து அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ விவாதிப்போம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இந்த ஃபார்முலா எதுக்காக வருது அப்படின்னா,
கட்சித்தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பித்து அதே சமயம் தன்னுடைய தரப்பை வலுப்படுத்துவது எப்படி? இவ்வளவுதான் விஷயம். இப்ப உங்களுக்கு நம்பர் இல்லை, உங்க நம்பருக்கு ஏதாவது ஒரு கட்சி நம்மோட சேரணும், வெளியிலிருந்து ஆதரவு தரணும், அல்லது உள்ளிருந்து ஆதரவு தரணும், அல்லது இன்னொரு கட்சியிலிருந்து பிரிந்த சிலர் நேராக நம்முடைய கட்சிக்கு உள்ளேயே வந்து ஐக்கியமாகி விடுதல், மெர்ஜ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு அணி பிரியணும். பிரியும் பொழுது கட்சித்தாவல் தடை சட்டம் வருகிறதுங்க. இப்ப மொத்தம் உள்ள சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 2/3, 2/3 பேர் பிரிந்து போனால்தான் அந்த பிரிவு என்பது சட்டப்பூர்வமானதாக கருதப்படும். இது முன்ன 1/3 இருந்தது. இப்போ யூஸ்வலா நான் இந்த மாதிரி சொல்லுவேன், உடனே நீங்க வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல வந்து சரி பார்க்கவும் 1/3 அப்படின்னு போடுவீங்க. அதுக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1/3 தான் இருந்தது. இந்த சட்டத்தை ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்தார். அது பிறகு சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது. ஏன்னா 1/3 ஈஸியா நடந்துருது. 10 பேர்னா அதுல 4 பேர் பிரிஞ்சா முடிஞ்சிருது. அது இன்னும் கடினமாக்குவதற்காக, இல்லைங்க 7 பேர் பிரியணும் என்று கடினமாக்குவதற்காக கொண்டு வந்தார்கள். அது உண்மையிலேயே கடினமாக்கியது. ஏன்னா அந்த 2/3 பிரியறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் அதை கொண்டு வந்தது. அந்த 1/3 2/3 ஆக்கியது. அப்ப என்ன பண்றது? அப்ப அதற்கு வந்து ஒரு திட்டத்தை, இதுக்கு வந்து இதை முழுக்க இதை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தியவர்கள், சரியானன்னா அது நல்ல விதமா அப்படின்னு நான் சொல்லலை, இது ஒரு ஷேடியான ஒரு விஷயம்தான், பாரதிய ஜனதா தான். பொதுவாக இந்த சின்ன இந்த வடகிழக்கு மாநிலங்களை விட்டுடுவோம். 2 இடத்துல அவங்க வந்து பெரிய அளவில் அதை பயன்படுத்தினாங்க. ஒன்று வந்து 2019 கர்நாடகத்தில் அதை பயன்படுத்தினாங்க. அதோடைய விளைவுகள்லாம் வந்து ஒன்றும் பெரிய ரசிக்கத்தக்கதாக இல்லைன்னு வச்சுங்க. பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக வந்தது, ஆனால் அவர்களிடம் மெஜாரிட்டி இல்லை, இப்போ விஜய்க்கு இருக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் இல்லாமல் காங்கிரஸும் ஜனதாதளும் தனித்தனியாக தேர்தலில் நின்று கணிசமான இடங்களை பெற்று அவர்கள் 2 பேரும் சேர்ந்து போஸ்ட் போல் அலையன்ஸ்ல ஆட்சியை அமைத்து விட்டார்கள். ஆட்சி அமைத்து அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. அதுல யாரு என்னங்கிறதெல்லாம் விட்டுடுவோம். இப்போ வந்து இது பொறுத்துக்க முடியல பாரதிய ஜனதாவால. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ்வலி இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்லாம் இருக்கும் பொழுது யாருக்கு மந்திரி பதவி தரதுங்கிறதுலேருந்து அடிச்சுப்பாங்க எல்லாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 2 கட்சியிலையும் இருக்காங்க, காங்கிரஸ்லையும் இருக்காங்க, ஜனதாதள்லையும் இருக்காங்க. அங்கிருந்து 17 பேரை ஈர்த்து, அப்போ இதுக்கு திரைமறைவில் நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி, நீ வரியா இது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. இப்போ வெளியில தெரிஞ்சிட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த கட்சி வந்து அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும் நீக்கிடும் கட்சியிலிருந்து. அப்போ நீங்க இன்னும் ஆட்களை போய் தேடிக்கிட்டே இருக்கணும் நீங்க, ரைட்டா? ஸோ அதனால வெளியில தெரியாம ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ்ல இருந்து எவ்வளவு பேர், ஜனதாதள்ல இருந்து எவ்வளவு பேர் அப்படின்னு பிரிச்சு எடுத்து இந்த 17 பேரையும் ரிசைன் பண்ண வைக்கிறது. இப்போ ரிசைன் பண்ணிட்டு அவர்களை வந்து கட்சியை மாற்ற வைக்கிறது. கட்சியை மாற்றியதற்கு பிறகு அந்த இடத்துக்கு எப்படியோ சில மாதங்கள்ல தேர்தல் வரணும், மறு தேர்தல் வரும். அந்த மறு தேர்தலில் நீங்க ஜெயிச்சாகணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். அது ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா தான் இதை நீங்க பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா 2019 இப்படி 17 பேர் வெளியில வந்து 15 பேருக்கு சீட்டு கொடுத்து மீதி 2 பேரை வேற விதத்துல சரி கட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 பேர் நின்று அவங்க 12 இடத்துல ஜெயிச்சாங்க. அப்ப என்ன ஆயிருது, 12 புது சீட்டு வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கிறது. அதன் காரணமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருகிறது. எடியூரப்பா மீண்டும் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறமா அந்த போர்ஷன் முடியுது. டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே ஆட்களை எல்லாம் மாத்துறாங்க. எவென்ச்சுவலி என்ன ஆகுதுன்னா, அந்த டேர்ம் முடிஞ்சு மறு தேர்தல் வரும் பொழுது அதுல காங்கிரஸ் மீண்டும் ஜெயிச்சு வந்துருது. ஸோ இதனால வந்து நீங்க ஃபாரெவர் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ இன்னொன்று பார்ப்போம். மற்றொன்று வந்து மத்திய பிரதேசில் நடந்தது 2020. மத்திய பிரதேசில் தேர்தல் நடந்து காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. இப்போ காங்கிரஸ் உள்ளுக்குள்ள யார் முதல்வர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். கமல்நாத், திக்விஜய் சிங், அந்த கட்சியில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜோதிராதித்ய சிந்தியா வந்து மாதவராவ் சிந்தியா என்ற காங்கிரஸ்காரருடைய மகன். அது ராஜா வம்சம். அவருக்கு வாய்ப்பே கொடுக்கப்படாமல் இருக்குங்கிறது. அதனால அவருக்கு கோபம். ஸோ முதல்ல வந்து என்ன பண்றாங்க, அவரை வெளியில் எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா.
அவர் வெளில வர்றாரு. வந்த உடனே அடுத்ததாக அவருடைய ஆதரவாளர்களாக கிட்டத்தட்ட 22 பேர் அவங்க கட்சியை விட்டு வெளில வராங்க. இதே மாடல், கர்நாடகா மாடல். ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணி வெளில வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த 28, அது தவிர இன்னும் ஒரு சில பேர், அந்த ஆட்சி கவிழுது, பைப்போல் நடக்குது. அந்த 25 பேர் சீட்டு கொடுத்து அது ஒரு 28 சீட்ல எலெக்ஷன் நடந்து அதுல வந்து பாரதிய ஜனதா அதுல 19 ஜெயிக்குது. இப்ப நம்பர்ஸ் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்துருது. அதை வைத்துக் கொண்டு அவர்கள் மீண்டும் அங்கே ஆட்சி அமைக்கிறார்கள். அந்த டேர்ம் முடிஞ்சு திரும்ப தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலை இப்ப பாரதிய ஜனதா மீண்டும் ஜெயித்து விடுகிறது. கர்நாடகாவில் வந்து ஒரு மாடல், நீங்க குறுகிய காலத்துக்கு தான் அந்த ஆட்சியை நடத்தி கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு திரும்பவும் காங்கிரஸ் மீண்டும் ஜெயிக்கிறது. அப்ப இப்ப வந்து பாரதிய ஜனதா எந்த ட்ரிக்கையும் அங்க பண்ணல. சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்டர்னலி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. இங்க சித்தராமையாவுக்கும் DK சிவகுமார் துணை முதல்வருக்கும் இடையில இவரை விட்டுட்டு அவரை முதல்வர் ஆக்கணும்ட்டு அங்க உள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மத்திய பிரதேசத்துல இதை செய்ததன் மூலமாக ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவது மட்டுமல்லாமல் ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறமா நமக்கு நிறைய அந்த மாதிரியா நடந்திருக்கு. குஜராத்தில் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும். அது நடக்குமே தவிர அது தேவையே இல்லாமல் நடக்கும். ஏன்னா அங்கே மெஜாரிட்டியாக தனி பெரும்பான்மையில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறது. இருந்தாலும் அவ்வப்போது ஒரு முக்கியமான தலைவர் அங்கே வந்து கன்சாலிடேஷனே ஆகிவிடாம காங்கிரஸில் இருந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருந்தால் அவரை எடுத்துருவாங்க. அவரை பேசி அவரை ரிசைன் பண்ண வச்சு அவர் பாரதிய ஜனதா கொண்டு வந்து அங்கே ஒரு தேர்தல், அவர் ஜெயித்த இடத்தில் இடைத்தேர்தல் நடந்து அங்கே அவரை ஜெயிக்க வச்சு திரும்ப கொண்டு வந்துருவாங்க. இப்போ அவர் பாரதிய ஜனதாக்காரர் ஆயிடுவார். சில சமயம் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. இது வந்து 2018, 2019, 2020 இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. அசாமில் பண்ணியிருக்காங்க பிஜேபி, குஜராத்தில் நான் சொன்ன மாதிரி திருப்பி 2024 பண்ணியிருக்காங்க, மத்திய பிரதேசில் 2024 பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து அப்பப்போ பண்ணுவாங்க. சில சமயம் அது வந்து எதிரும் போகும். குஜராத்தில் காங்கிரஸில் இருந்த ஒருத்தரை ரிசைன் பண்ண வச்சு பாரதிய ஜனதாவில் சேர்த்து அமைச்சராக்கி இடைத்தேர்தல் நடந்து இடைத்தேர்தல் அவர் காங்கிரஸ்காரருக்கு தொத்து போறாரு. ஏன்னா இவ்வளவு பண்ணி என்னடா பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி. இது நடக்கிறது வந்து மத்திய பிரதேசிலையும் நடந்திருக்கு. முக்கியமா நம்ம இது மணிப்பூர்ல நடந்திருக்கு. எல்லாத்தையும் விட்டுருவோம், மணிப்பூர் மாதிரியான இடங்கள்லாம் விட்டுருவோம். கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 இடம். மத்திய பிரதேஷ் 2020, 2019 கர்நாடகம். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே பாரதிய ஜனதாவுடைய ஸ்டாம்பை பார்ப்பீங்க. தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது புதுசு. இந்திய அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஸ்டாண்டர்ட் பாரதிய ஜனதாவுடைய பிளே புக். இதை அப்படியே தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து உருவாக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள்ளாக பாரதிய ஜனதாவுக்கு இணையாக நாங்களும் பெரிய ஆளு அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன சிக்கல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணுன்னா வந்து இடதுசாரிகளுக்கு ஒரு சின்ன உறுத்தலை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைச்சரவையில் அதை பிரித்து உடைச்சு அதை அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதாக நாங்கள் சொன்னோம். அவங்களுக்கு அமைச்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அது அந்த சமயத்தில் அது நடந்தது. கம்யூனிஸ்ட் சொன்னது வந்து எங்களுக்கு வேண்டாம், காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கிறதோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ அல்லது IUMLோ இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுக பிரேக்கவே பார்ட்டி அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளுடைய நீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாளைக்கே ஏடிஎம்கேலேருந்து இன்னும் பல பேர் பிரிஞ்சு இந்த மாதிரி வரலாம். வந்தால் அவர்களை ரிசைன் பண்ண வச்சு தங்களுடைய கட்சியில் சேர்த்து அந்த இடத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது அவர்களை அங்கே நிற்க வைத்து இடைத்தேர்தலில் அவர்களை ஜெயிக்க வைப்பதை கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்கும், அவர்கள்ட்டேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். 1. 2வது, இதை எப்படி வந்து அதிமுகவும் திமுகவும் பார்க்கும். அதிமுக கொந்தளிச்சு போயிடும். ஆப்வியஸ்லி எடப்பாடி பழனிசாமியால் தொடர் தோல்விகளும் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய மாபெரும் தோல்வியில் 3வது இடத்துக்கு வந்ததும் அவர் மீதான மதிப்புங்கிறது கீழ்மட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே போயிடுச்சு. இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் போயிடுச்சு சுத்தமாக. அவங்க அத்தனை பேரும் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல், இந்த மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கப்பல்ல நாம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க வெளில வராங்க. அதுதான் SP வேலுமணியும் மற்றவர்களும் சேர்ந்து முதல்ல ஒரு ரிபல்லியன் பண்ணதே அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான்.
இப்ப அதை வந்து கட்சியை விட்டு வெளில போய் தாவேகாக்கு போயிருவோம் அப்படின்னு. அதிமுகவிலிருந்து தாவேகா சேர்பவர்கள் இங்க தலைவர்களை தான் பாக்குறீங்க. பலவேறு இடைமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, அதாவது பெரும் தலைவர்கள் கிடையாது, அடிமட்டமும் கிடையாது. இவர்கள் எல்லாம் போய் தாவேகால தினம் சேர்ந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம பெருசா வெளியில பாக்குறது இல்லை. கடைமட்ட தொண்டர்களுக்கு கவலை இல்லை. அவங்க எந்த காலத்திலுமே வந்து அவங்க பெரிய அளவுக்கு அவங்க அரசியல் பண்ண போறது இல்லை. அவர்கள் வெறும் தொண்டர்கள், உழைப்பார்கள், வாக்கு செலுத்துவார்கள், அவ்வளவுதான். ஸோ தாவேகா பக்கம் ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டே இருக்கு. அதை நம்ம வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷனை நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கட்சியும் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் வந்து நீங்க என்னங்க நீங்க வந்து அதிமுகலேருந்து ஆட்களையா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் தான், விஜய் அவர் முதல்வராக வேண்டும். அவர் ஆயிட்டாரு, அவரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான்ப்பா இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, இதுல என்ன தப்பு அப்படின்னு தில்லா நின்று கேள்வி கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ திமுக இதை அப்படி பார்க்கும். திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு குதிரை பேர அரசியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான குதிரை பேரங்கள், நீங்க வந்து ஒழுக்க சீலர்களே கிடையாது, நாங்கள்லாம் ஆட்சி நடத்தினப்போ அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தோம், யாருமே இந்த மாதிரி வந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் ரிசைன் பண்ணிட்டுலாம் வந்து சேர்ந்தது கிடையாது, எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி முடிந்து அந்த கடைசி நேரத்திலலாம் வந்து சேருவாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து சேரலையா, அதெல்லாம் ஓகே, ஏன்னா அவர் புதிதாக தேர்தலில் வந்து நிற்க போறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்சிக்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் வந்து செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டோம், நாங்கள் வந்து ஏகப்பட்ட பேர் எடுத்துக்கிட்டோம், அதிமுகலேருந்து 10 பேருக்கு மேலே முன்னாள் அமைச்சர்களே வந்திருக்காங்க அவங்கள்ட்ட, இப்போ ஓபிஎஸ் வரைக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நடக்கிறத குதிரை பேர அரசியல் அப்படின்னு திமுக சொல்லும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இதை எப்படி பார்ப்பார்கள்? காங்கிரஸுக்கு இதெல்லாம் கவலையே கிடையாது, ரொம்ப சந்தோஷம், அடி வாங்கியிருக்காங்க நிறைய இடத்துல அவங்க. அதனால இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா பாரதிய ஜனதாவா இல்லாட்டாலும் யாரையாவது அடிக்கிறியா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, யூஸ்வலாக எங்களை தான் அடிப்பாங்க பாரதிய ஜனதா இதெல்லாம் வச்சு, நீ இதை பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவங்க வாயை மூடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி ஸ்டேபிள் ஆகிறது நல்லது அவங்களுக்கு. அவங்க லாங் டேர்ம் பார்ட்னர்ஸ் ஆஃப் தாவேகாவா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ நெட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பலருக்கு வந்து இது ரொம்ப ஒரு கோபம் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு, பலர்னு நான் சொல்ல போறதில்லை, சிலருக்கு அதனால வந்து வாக்களிப்பது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா அப்படின்னு தெரியல. இது ரொம்ப சுவாரஸ்யமாகத்தான் நான் பார்க்கிறேன் இது. ஆனால் இதெல்லாம் நடக்கும் என்பதை நான் எதிர்பார்த்தேன். கட்சியை உடைத்தல், அதிமுக என்னும் கட்சி ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விடுங்கிறதே நான் ஒரு காணொலியிலே சொல்லியிருந்தேன். துண்டுகளாக சிதறும், தாவேகாவில் போய் ஒரு துண்டு சேரும், ஒரு சிறு துண்டு திமுகவுக்கு வரும், ஒரு துண்டு பாரதிய ஜனதாவுக்கு போகும். ஒரு சில பேர் வந்து இப்போ சம்மளையெல்லாம் வந்து நான் போதும்பா, எனக்கு கட்சியே வேண்டாம், அரசியலே வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன் படுத்து தூங்குறதுக்கு என்று அவர் கிளம்பி போய்விட்டார். அவர் நாளைக்கு யாரிடமாவது சேரலாம் அல்லது அரசியலே வேண்டாம் என்று முடிவு செய்யலாம். அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறு குழு இவர் கீழே, எடப்பாடி பழனிசாமி கீழே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கணுமா, அதிமுக பக்கத்தில் ஏபிசிடி போட்டு அதிமுக எஸ்பி வேலுமணி குழு அப்படின்லாம் வைத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லை போய் கம்ப்ளீட்டாக யாரிடமாவது ஐக்கியமாகி விடுகிறதா அப்படிங்கிறத அவங்க பார்க்க போகிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் திமுக இன்டாக்டாக இருக்கும். திமுக இதெல்லாம் வந்து வெளிப்படையாக இதை குறை கூறினாலும் உள்ளூர அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா அவங்களுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு வந்து அவர்கள் நிறைய வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். அந்த வாக்குகளை உடைந்து காணாமல் கரைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அவங்க ஒரு பிராடா ஒரு அப்பீல் ஒன்று சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த தாவேகா என்பது உங்கள் கட்சியை உடைத்து நாசப்படுத்தி இருக்கிறது. நாமெல்லாம் திராவிடம், நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்ம வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கி விட்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவளியுங்கள், வரப்போகிற இடைத்தேர்தலில் நம்முடைய பலத்தை காண்பிப்போம் அப்படின்னு அவங்க வந்து கணிசமாக தரையில இறங்கி வேலை செய்வாங்க. இது வந்து ஒரு விதத்துல ஒரு வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி. இப்ப உதயநிதி எல்லாம் வந்து இதை முக்கியமான ஃபைட்டா எடுத்துக்கிட்டு அவங்க அங்கவே போய் கேம்ப் பண்ணுவாங்க. ஈக்குவலி அக்ரெசிவா தாவேகா வந்து ஜெயித்தே ஆக வேண்டும் என்று இறங்கி வேலை செய்வாங்க. விரைவில் தேர்தல் வந்ததுன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான இடைத்தேர்தலாக இருக்கும். பழைய இடைத்தேர்தல்கள் போல இருக்காது. பழைய இடைத்தேர்தல் என்னன்னா, நீங்க ஆளும் கட்சியாக இருந்து நீங்க இறங்கினீங்கன்னா ஆளும் கட்சி தான் பெரும்பாலும் ஜெயிக்கும். தமிழ்நாட்டில் கடந்த பல இடைத்தேர்தல்கள். ஆனால் இந்த முறை இந்த 4 இடங்களுக்கும்
ப்ராபப்ளி இன்னும் 6லிருந்து 10 இடங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டு கொள்றதுக்கு அதிமுகவிலிருந்து பாசிபிலிட்டி இருக்கு. இந்த எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து இன்னொரு 10 பேர் இந்த மாதிரி சைடு மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து ஃபைனல் பாயிண்ட் வந்து இது எல்லாத்தையும் எப்படி ஸ்பீக்கர் இதை கன்சிடர் பண்ண போறாரு அப்படிங்கிறது. இப்போ நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டம் படுமா? ஏன்னா இப்போ வந்து அதிமுக தரப்பிலிருந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை இவர்கள் மீது பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லிடலாம், கட்சித்தாவல் தடை சட்டம் வராது, ஏன்னா இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க, அதனால நான் உங்களுடைய அப்ளிகேஷனை இழுத்து மூடிடுறேன். உடனே இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்குள்ள நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் வந்து எல்லாம் வரத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தி இவங்க எல்லாரையும் நிறுத்தி வச்சு இவங்க எல்லாரையும் ஜெயிக்க வச்சு திரும்ப உள்ள கொண்டு வந்து அதுல 1-2 பேர் தோத்தும் போகலாம், தெரியாது. ஸோ அது ஒரு ரிஸ்க் தான். அந்த தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு, அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கத்தான் இருக்கு. பட் பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி வருதுன்னு. பட் என்னுடைய கணிப்பு வந்து மத்திய பிரதேசம், கர்நாடகம் போல இங்கும் இன்னும் ஒரு 10 பேருக்கு மேலே ரிசைன் பண்ணி அவர்கள் எல்லோருமே தாவேக்காவுடைய டிக்கெட்டில் நின்று அதில் பெரும்பாலானவர்கள் வெற்றி பெற்று தாவேக்கா தனிப்பெரும்பான்மையுடனேயே தன்னுடைய ஆட்சியை உறுதி செய்து கொள்ளும். ஆனாலும் அவர்கள் கூட்டணி ஆட்சியை நடத்துவார்கள், காங்கிரஸ் அதில் முக்கியமான இடத்தை வகிக்கும். அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இப்பொழுதைய முதல் கட்ட ஒரு ரியாக்ஷனாக இருக்கு. பார்ப்போம் இது எப்படி வருகிறது என்று. அதனால் இன்னும் பல சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் போக போகிறது அடுத்த பல தினங்கள், சில வாரங்கள், ஏன் சில மாதங்களே கூட. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.